இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து வீட்டில் உள்ள தோட்டத்தை தான் காட்ட போகிறேன். நம்மகிட்ட வந்து கீழே இடம் இல்லை, அதனால் மாடியில் நம்ம தோட்டம் உருவாகிருக்கோம். பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். முருங்கை மரத்தை வந்து நம்ம வீட்டில் அம்மா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க செடி வளர்க்குறதுனா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரெண்டுமே பக்கெட்டு இதுலேயே அவங்களுக்கு வந்து முருங்கை கம்பு ஊண்டி வளர்க்குறாங்க. இதோட பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக காட்டுறேன். மாடியில் எப்படி தோட்டம் அமைக்கலான்னு உங்களுக்கு இதிலே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் முருங்கை மரம். அது பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா பூ பூத்தே இருக்குது இப்போயே. இது பார்த்திங்கன்னா சின்ன ட்ரம்மில் கீழே பார்த்திங்கன்னா கீரை செடி, அதில் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் வளருது. எல்லாம் மரமானால் எப்படி வைக்கிறேன்னு தெரியல, புதுசாக தான் ரெடி பண்ணி பெரிய ட்ரம்மில் தான் வைக்கணும். வளர்க்குறாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பசுமையாக நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே தக்காளி செடி, சின்ன சின்ன வாழை, கத்தாழை, கீரை, வீட்டில் உள்ள என்ன வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கோ அதுலலாம் வந்து புதிய புதிய செடியெல்லாம் வச்சு, கீரை செடி இதெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. நம்ம வீடு தான், மொட்டை மாடி. இதுக்கு மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இதுவுமே ஓரளவு மரமாக வளருது. இது வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதையுமே மாற்றணும் பெரிய ட்ரம்மில். மாடிலே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கிட்டு பார்த்திங்கன்னா தக்காளி செடி, கீரை செடி, ஒரு தோட்டம் மாதிரியே இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன தேவையில்லாத பக்கெட்டு, உடஞ்ச பக்கெட்டு இதில் ரெடி பண்ணது. நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பசுமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. உங்களுக்கு காட்டுன்னு சொல்லி தான் நான் வீடியோவில் வந்து இருக்கேன். இன்னும் நம்ம மொட்டை மாடி இன்னும் மேமாடிக்கு போவோம். அதுலேயுமே இன்னும் இருக்குது செடிகள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, பசுமை. நல்லா கீரை செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலே இது பண்ணிவிட்டு திரும்ப அதோட இதை மட்டும் கிள்ளி வைப்பாங்க, திரும்ப வளர்ந்துடும். பற்றிலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது கத்தாழை. பற்றிலாம் சின்னவன் டப்பாவே மறைச்சிருச்சு, அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மரம் ட்ரம்லேயே வச்சுருக்குறோம், முருங்கை மரம். அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதுளம்பழ செடி, மாதுளம்பழம் எதுவுமே நல்லா வளருது. இது மாடிப்படி இதுலேயே வச்சுருக்கோம். பெரிய முருங்கை மரம் அப்படியே வளர்த்தாச்சு. ஏன்னா முருங்கை கீரைன்னு நம்ம வீட்டில் நம்ம விருப்பம் எல்லாருக்குமே. இடம் இல்லை, வசதி கீழே இல்லாதனால நம்ம வீடு பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் ஃபுல்லாகவே வீடாகவே கட்டியாச்சு. அதனால் கீழே இடம் இல்லை, அதனால் மேலே இது பண்ணியாச்சு. இப்போ மொட்டை மாடிக்கு போய் இப்போ காட்டுறோம் பாருங்கள். மொட்டை மாடியிலேயே நம்ம ட்ரம் இருக்குது. அதை பற்றினா நெல்லிச்செடி, இது இந்த ஒரு ட்ரம்முக்குள்ளேயே நெல்லிச்செடி, முருங்கை இது. அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்தம்பழம் மரம் கூட அதில் வச்சுருக்கேன். கீழே உள்ளே இருக்குது, அதெல்லாம் தெரியல. ரொட்டேட் பண்ணி கட்டுறோம் பார்த்திங்களா, எல்லாமே நல்லா வளருது, பசுமையாக வளருது. நீங்களுமே இது மாதிரி தோட்டம் அமைக்கணும்னா மேலே பெரிய பெரிய ட்ரம்மு இதெல்லாம் கட் பண்ணி மரம் கூட வளர்க்கலாம், நல்லா வளரும். அது பராமரித்தாலே போதும், நம்ம தோட்டத்தை அமைச்சிடலாம். பார்த்திங்களா, மற்ற இதை விட முருங்கை மரம் தான் அதிகமாக இருக்குது. சின்ன சட்டிலேயே பார்த்திங்களா, அதுலேயும் கீரை, முருங்கை மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம எதாவது லைக் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் மாடியிலேயே தோட்டத்தை அமைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.